2026லயாச்சும் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 4 அட்வைஸ். உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல கிடைச்ச சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டு பார்க்காம இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்துச்சுன்னா முதல்ல கை கொட்டி சிரிக்க போறவங்க இவங்க தான். ஸோ நீங்க நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிற இவங்களை இந்த வருஷம் அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ 2வது விஷயம், நீ எவ்வளோ நல்ல பையன் இல்லைன்னா நல்ல பொண்ணு அப்படின்னு மற்றவங்களை சொல்ல வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. இந்த மற்றவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையை வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களையே பெட்டராக்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நாளாக உங்களை திரும்பி பார்க்காதவங்க கூட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹேவிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ அட்ராக்டிவ். இப்போ 3வது விஷயம், லைஃப்ல ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்களே பின்னாடி போய் என்டர்டெயின் பண்ணி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் உங்களோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க ஆல்ரெடி பிஸியாக இருக்காங்க. பின்னாடியே போய் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை தொலைச்சிடாதீங்க. 4வது விஷயம், உங்களோட லைஃப்பை இன்னொருத்தரோட லைஃபோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனோட லைஃப் செட் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவனோட லைஃபோட ட்ரெய்லர் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மெயின் பிக்சர் பார்க்கணுன்னா இன்னும் ஜூம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களோட 2026ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.